பேயை லவ் பண்ணி அது கூடயே குடும்பம் நடத்திக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணோட கதை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வீடியோ ஆல்ரெடி என் சேனலில் போட்டு 500K தாண்டிச்சு. பட் சில பிரச்சனையால் டெலீட் பண்ண வேண்டியதாக போச்சு. சரி பரவாயில்லை, மறுபடியும் உங்களுக்காக இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒருத்தனை காட்டுறாங்க. இன்றைக்கி அவனோட டே சரியில்லை போல இருக்குது. எது பண்ணாலும் ஏதாவது ஒன்று ஆயினே இருக்குது. அதே மாதிரி திடீர்னு தலை சுற்றி அவன் கீழே விழுந்துடுறான். என்னாச்சுன்னு பார்த்தா செத்தே போயிடுறான். நெக்ஸ்ட் நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவன் ஒரு புக் ஸ்டோரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அங்கே கூட வேலை செய்கிற லேடி, அதாவது ஃப்ரெண்டு, பயங்கரமாக புலம்பிகிட்டே இருக்கிறான். நீ ஏன் இந்த மாதிரி இருக்கிற? உனக்கு எவ்வளோ வயசாகிடுச்சு? ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்ட தான் என்ன உனக்கு? கல்யாணமாவது பண்ணிக்கோ அப்படி சொல்லி பயங்கரமாக அட்வைஸ் போட, அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதிலெல்லாம் எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னோடய பிரச்சனையே வேறு அப்படின்னு சொல்லி, என்ன உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நிம்மதியாக தூங்கி எத்தனை நாள் ஆச்சு, மேலே இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பயங்கரமாக சவுண்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, சரி அவங்கக்கிட்ட போய் பேசு அப்படின்னு அட்வைஸ் போட, அவளும் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறான். தயவு செஞ்சு நீங்கள் சவுண்ட் போடாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் கீழே வீட்டில் தான் இருக்கிறேன், என்னோடய பிரச்சனை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல, புரியுது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மேலே கதவு மூடிட்டு போயிடுறா. சரி சொல்லிட்டு வந்தோமே, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸாக படுத்துட்டு இருக்கிறா. ஆனால் மறுபடியும் சவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அவளுக்கு எரிச்சலாக இருக்குது. எப்படியோ ஒன்று பண்ணி தூங்கிடுறா. காலையில் வேலைக்கு போன உடனே அந்த கூட இருக்கிற ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அவங்க ஃப்ரெண்டு, இங்கே பாரு, உனக்கு நல்ல ஒரு வீடு நான் பார்த்துருக்கிறேன், அங்கே நீ போயிட்டேன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அங்கே இருந்த ஒருத்தன் செத்துட்டான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி, கிடைச்சது போதும்னு சொல்லி அந்த பொண்ணு அப்படியே ஷிஃப்ட் ஆகியே வந்துட்டு அங்கே இருக்கிறவனோட ஃபோட்டோ பார்க்குறா. கூட இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஆள் தான் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி, சரி வா நம்ம போயிட்டு கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிட்டுன்னு போக, அவளுக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அங்கேருந்து அப்படியே கட்டடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு டைம் பாஸாக லைட்டாக ஆன் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கிறா. அதுக்கப்புறம் சரி படுத்துக்கலாம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி படுக்க போகிறா. திடீர்னு டிவி ஆன் ஆகுது. என்னடாச்சு அப்படின்னு சொல்லி போய் ஆஃப் பண்ணுறா. ரிமோட் யூஸ் பண்ணுறா. அப்படியே ஆஃப் பண்ணுறா. அதுக்கப்புறம் சரி இந்த வயிறு பிடுங்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வயிறு பிடுங்குறா. அப்போ தான் பார்த்தா வயிறு பிடுங்கினதுக்கப்புறம் டிவி ஓடிட்டே இருக்குது. திடீர்னு ஏதோ சவுண்டு கிச்சனில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி மெதுவாக போய் பார்க்குறா. தண்ணி போயின்னு இருக்குது. சரின்னு குழா மூடிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கிறா. டக்குன்னு அங்கே இருக்கிற எல்லாமே ஓப்பன் ஆகிட்டு டம்மில்னு சொல்லி சவுண்ட் பண்ணுது. ஃப்ரிட்ஜெல்லாம் ஓப்பன் ஆகுது. இருக்கிற திங்ஸ் எல்லாம் கீழே விழ பயந்துட்டு பயங்கரமாக கத்துறா. அடுத்த நாள் என்ன பண்ணுறா, சாமியார்கிட்ட போவா அப்படின்னு பார்த்தா டாக்டர்கிட்ட வந்திருக்கிறா. எனக்கு சைக்காலஜிக்கலாக ஏதாவது பிரச்சனை இருக்கா டாக்டர்? இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு, நிஜமாகவே நடந்த மாதிரி எனக்கு ஃபீல் வருதுன்னா, ஒன்றும் இல்லை, நீ சரியாக தூங்கி இருக்க மாட்டேன், அதனால தான் நான் தூக்க மாத்திரை தரேன், அது போட்டு நீ நிம்மதியாக தூங்குமா, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி டாக்டர் ஒரு அட்வைஸ் போட, அவளும் வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுறா, நைட்டுக்கு அந்த மாத்திரையை எடுத்து போட்டுக்கிட்டு சரி இன்றைக்கி எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நம்ம நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறா. அவள் படுத்து கொஞ்ச நேரத்துலேயே லைட் ஆன் ஆஃப் ஆகுது. அங்கே இருக்கிற எல்லா திங்ஸும் விழுது. ஆனால் அவள் தான் மாத்திரை போட்டிருக்கா, இல்லை தூக்க மாத்திரை. ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்கிற அவள் போர்வைக்குள்ளே ஏதோ காற்று மாதிரி ஏதோ போகுது. சரி நமக்கு மட்டும்தான் தெரியுது. அவள் தூங்கிருந்தா இருக்கிறா. யாரோ அதுக்குள்ளே போகிற மாதிரி தெரியுது. அவளுக்கு எதுவுமே தெரியல, நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. கொஞ்ச நேரத்துலேயே அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஏஞ்சிட்டு பார்த்தா ஏதோ யாரோ இருக்கிற மாதிரியே இருக்குது. தனியாக இருக்கிற வீட்டில் யாரா இருப்பாங்க அப்படி சொல்லி பயந்து அலறி கத்துறா. அப்படியே பக்கத்து வீட்டுக்காரங்க ஏஞ்சிடுறாங்க. என்னாச்சு அந்த பொண்ணு ஏன் கத்துறா? புதுசாக வந்திருக்கிற பொண்ணு, சரி ஏதோ பிரச்சனை போல இருக்குது, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணுறதுக்குள்ளே இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு காட்சி பார்த்துடுறா. யாரோ ஏஞ்சி நிற்கிறாங்க பெட்ஷீட்டில். அப்படியே எடுத்து போட்டால் அங்கே யாருமே இல்லை. அவ்வளோதான், அவளுக்கு தூக்கி வாரி போடுது. பேய் அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே பக்கத்து வீட்டுக்காரங்க என்னமாச்சு, ஏதோ பிரச்சனையானா, இல்லை நான் நல்லா இருக்கிறேன் அங்கிள், ஏதோ ஒரு பெருச்சாளி அப்படின்னு சொல்லிட்டு, சரி பேயை பார்த்து பயந்துருப்பா அப்படின்னு பார்த்தா, அந்த பேய் கூடயே இவ அன்றைக்கி நைட்டு ஒன்றா இருந்துட்டு காலையில் ஏஞ்சி ஆஃபீஸ்க்கு போகிறா. அதாவது புக் ஸ்டோருக்கு. அங்கே போனோன்னா பார்க்குறாங்க, என்னமாச்சு ரொம்ப க்ளோ பண்ணுற, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற போல இருக்குது, ஏதோ புதுசாக பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டானா அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஏதோ பேசி சமாளிச்சிடுறா. இப்போது புக் ஸ்டோரில் நின்றுட்டே இருக்கிற டைமில் பக்கத்தில் இருக்கிற புக்கை பார்க்குறா. அதில் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதை பார்த்து அவள் யோசிக்கிறா, நம்ம ரியாலிட்டியில் தான் வாழணும், இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் என்னோடய கற்பனை போல இருக்குன்னு நினச்சிட்டே இருக்கிறப்போ ஒருத்தன் வரான். அவன் பேர் ஏஞ்சல். அவன் புக் வாங்க வந்தவன். அப்படியே இவகிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். உன் ஃபோன் நம்பர் கிடைக்குமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அவளுக்கு கொடுக்குற ஐடியா இல்லை. ஆனால் மறுபடியும் அவன் அந்த புக்கை பார்க்குறப்போ, சரி நம்ம ரியாலிட்டியில் இருக்கணும்னா நமக்கு உண்மையாகவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது, கனவா கற்பனையாக சொல்லி தெரியல, ஆனால் நம்ம ரியாலிட்டிக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறா. இப்போ வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறா. திடீர்னு அவளை யாரோ சீன்ற மாதிரியே இருக்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறா. ஆனால் பக்கத்தில் யாருமே இல்லை. ஸோ மறுபடியும் அதே மாதிரி ஃபீல் ஆகுது. பார்த்தாக்கா அவள் ஹேர் எல்லாம் யாரோ இழுத்து விடுறாங்க. அவள் கூட அப்படியே ஜாலியாக விளையாடின்னு இருக்கிறாங்க. அவள் அது எல்லாமே என்ஜாய் பண்ணுறா. இப்போது ஏஞ்சலை மீட் பண்ண போகிறா.
அங்கே என்ன சொல்கிறான்னா, நம்ம 2 பேரும் தனியாக மீட் பண்ணலாமா அப்படின்னா, அவளும் தனியாக கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரியா என் வீட்டுக்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துடுறா. வீட்டுக்கு வந்தோடனே 2 பேரும் நல்லா ஜாலியாக கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, டான்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு கொஞ்சம் நெருங்க பார்க்குறான். எனக்கு கொஞ்சம் நெருங்கின அடுத்த செகண்டே அவங்க பின்னாடி இருந்த அந்த கண்ணாடி பொட்டுன்னு உடஞ்சி போகுது. பயந்துடுறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி. திடீர்னு அந்த ஜன்னல் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகுது. அவ்வளோதான். அவன் என்ன சொல்கிறா, இது பழைய வீடு இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி, வேறு ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொன்னால், ஏன் என் கூட இருக்கிறது பிடிக்கலையானா, அப்படிலாம் இல்லை, இப்போதைக்கு எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி ஏதேதோ பேசி அப்படியே ஏஞ்சலை அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறான். அனுப்பி வச்சுட்டு சரி நம்ம போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் படுத்துட்டு இருக்கிறா. இப்போ அந்த பேய் எதுவுமே வரவே இல்லை. ஸோ டிவி ப்ளக்கை கழட்டி பார்க்குறா, அப்போது அவன் வரானா அப்படி சொல்லி. ஆனால் வரல. இப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சி, சரி வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நேராக சாமியார் லேடியை போய் பார்க்குறா. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னம்மா ஏதாவது பேயை விரட்டணுமா, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, இல்லை போன பேயை நான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல, சரி அது கரெக்டாக ஏதோ பிரச்சனை இல்லையா, அதனால் என்ன எந்த பிரச்சனையும் இல்லை, அது இருந்ததால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னா, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த மாதிரி டைமில் அந்த பேய் வந்துச்சோ அது எல்லாமே நீ அதே மாதிரியே உருவாக்கணும், டைமிங்கு, நான் இங்கே ஒரு மந்திரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஒரு கேண்டில் எல்லாம் கொடுக்க, அவளும் ஏற்றிட்டு அந்த பேய் வர அன்னைக்கு எந்த மாதிரி எல்லாமே சிச்சுவேஷன் இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்றப்போ பவுடர் டப்பா கீழே தள்ளி விட்டுறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் படுத்துக்கிறா. ஏன்னா அந்த மாதிரி தான் படுத்துட்டு இருக்கிற டைமில் தானே அந்த பேய் வந்துச்சு. ஸோ படுத்துக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற, கண்ணை மூடிட்டு வருமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவளுக்கு தெரிஞ்சு போச்சு ஏஞ்சல் வந்ததால் தான் அந்த பேய் கோச்சிக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு அவன் நம்புறா. பார்த்தா திடீர்னு கதவு ஓப்பன் ஆகுது. அந்த பவுடர் இருக்கு இல்லையா, அதில் காலாச்சு தெரியுது. அப்படியே அந்த ரூமுக்குள்ளே போகிற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த கதவு மூடிக்குது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவள் தான் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. இந்த மாதிரி நான் பேய் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்காகன்னு சொல்லி ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு. பைத்தியமாடி நீ அப்படின்னு சொல்லி திட்டே. இல்லை உண்மை தானே, இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை. சரி எந்த மாதிரி அப்படின்னு சொல்லுன்னா, இங்கே பாரு நான் இருக்கிறேன், என் கூட ஒரு ஆள் இருக்குது, ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நிறைய பேசிகிட்டே இருப்பேன், அவன் கேட்டுகிட்டே இருப்பான், நடுவில் எதுவுமே பேசி டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஜூஸ் பண்ணோன்னா நான் ப்ளக்கு கழட்டிட்டா கூட அந்த ஜூஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆகும். நான் கரண்ட் பில் கட்ட வேண்டிய தேவையில்லை. நான் பேச்சு மட்டும் கிடையாது, ஏதோ ஷேர் பண்ணணுன்னா கூட நம்ம 2 பேரும் ரொம்ப ஜாலியாக ஷேர் பண்ணிப்போம். நான் ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் எனக்கு இதோ டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் இந்த மாதிரி எனக்கு இந்த ஹார்ட் வரைகிறது, ஒரு லவ் பண்ணுறப்போ எந்த மாதிரி ஒரு பொண்ணை பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எனக்கு பண்ணுறான், தூங்குறப்போ என்னை தூங்க வைக்கிறான் அப்படின்னா அந்த பொண்ணு ஆச்சரியப்படுற. அந்த லேடி உண்மையாக எப்போது அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்கிறியானா, ஓஜு போட்டு வாங்கின்னு அவள் ட்ரை பண்ணியிருக்கிறா. அது எல்லாமே சொல்கிறா. அவனோட பேர் கேட்டிருப்பா, நீ எங்கே இருக்கிற என்ன எல்லாமே கேட்டிருப்பா. ஸோ அது எல்லாமே சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆக அந்த லேடிக்கு ஒன்றுமே புரியல, உண்மையா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வரா. வந்தவுடனே இங்கே தான் அவளுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் காத்துட்டு இருக்குது. அங்கே பவுட்ரு இருக்குது டேபிள் மேலே. என்ன இருக்குது அதில் பார்த்தாக்கா, நான் இதுக்கு போயிடுறேன், இதுக்கப்புறம் திரும்பியே வரமாட்டேன், திரும்பி வர முடியாது அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. காற்று வந்தவுடனே அந்த பவுட்ரு அழிஞ்சி போச்சு. அதை பார்த்த உடனே அவளுக்கு அப்படியே மனசு கஷ்டமாயிடுது. இதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு அவளோட லைஃபு. சுவிட்ச் போட்டு தான் ஜூஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் வேலை செய்கிறப்ப கஷ்டமாக இருக்குது. தூக்க மாத்திரை எடுக்கிற, மறுபடியும் ஒன்று எடுத்து பாட்டிலில் போட்டுறா, சாப்பிடக்கூடாது, ஒரு வேளை அவன் வந்துட்டான் நைட்டு அப்படின்னு சொல்லி. அந்த சுவிட்சை வச்சுக்கிட்டு டிவியே பார்த்துட்டு இருக்கிறா. போய் படுக்கிறா, என்னென்னமோ பண்ணுறா. ஆனால் அவளுக்கு ரிலாக்ஸாகவே இல்லை. அவன் இல்லாமல் மறுபடியும் போய் சாமியார் ரெடிக்கிட்ட கேட்டால், இல்லை என்னால் கூப்பிட முடியல அப்படின்னு சொல்லி அவங்களும் கையை விட்டுடுறாங்க. இவளால் அந்த ஏற்றுக்கவே முடியல. பயங்கரமாக தேம்பி அழுகிறான் அவன் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு அந்த பேயை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு இந்த பைத்தியம். இப்போ அவனோட ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ணுது. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்தால் அவன் ஞாபகம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு காலி பண்ணிவிட்டு மறுபடியும் பழைய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுறா. இப்போது போகிறப்போ மேனேஜர் கூப்பிட்றா, என்ன எங்கே போகிறேன்னா அர்ஜென்ட்டாக வேலை இருக்குதுன்னு சொல்லி போக ரோட்லேயே அந்த பேயை பார்க்குற மாதிரி தெரியுது. ஸோ அவனை பார்த்த உடனே அப்படியே கத்திக்கிட்டு சந்தோஷத்தில் ரோடுன்னு கூட பார்க்காம குடுன்னு ஓடி வர டைமில் பார்த்தா அவன் காணாமல் போயிட்டான். ஸோ இவளோட இல்யூஷன் தான் எல்லாமே. ஸோ வண்டி வருது நேராக, டக்குன்னு பார்த்தா யாரோ காப்பாற்றுறாங்க. யாருன்னு பார்த்தா வேறு யாரோ இல்லை, மேனேஜர் தான். ஸோ அவன் சொல்கிறா, என்னம்மா பைத்தியமா நீ இப்படி ஒரு ரோட்டில் போகிற அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏன்னா இங்கே வந்த உன் பின்னாடி அப்படியே நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டுன்னு போய் காஃபி வாங்கி கொடுக்குறாரு. குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணாதேன்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு போய் விடுறாரு. அப்போ அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி கூப்பிட அவரும் போகிறாரு. அப்படியே போய்ட்டு 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. டிப்ரெஷனில் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க 2 பேரும் கொஞ்சம் நெருங்கிடுறாங்க. அடுத்தது நான் நைட்டில் தூங்கிட்டு இருக்கிறப்போ அவளுக்கு தூக்கமே வரல. அவனையே நினச்சிட்டு இருக்கிறா. சரி இந்த மாதிரி இருந்தால் எப்படி, நம்ம போய் அவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே வீட்டுக்கு பழைய வீட்டுக்கு திரும்பி வரா. இங்கே சவுண்டு
கேட்குது பக்கத்து வீட்டுக்காரங்களுது, என்ன இது நாய் குலைக்குது அப்படின்னு சொல்லி இங்கே என்ன பண்ணுறா வந்துட்டு டிப்ரெஷனில் அந்த தூக்க மாத்திரை அவள் போட்டு வச்சிருப்பா இல்லையா, அதை மொத்தம் எடுத்து அப்படியே வாயில் போட்டுக்கிறா. அவ்வளோதான். அடுத்த சீன்லேயே நமக்கு வெறும் ஒரு மாதிரியான ஒரு இடத்த காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவள் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறா அந்த ஹீரோயின். ஸோ எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி அவளுக்கே ஒன்றுமே புரியல. இங்கே அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, யார் வீட்டுக்கு நீ போகணுன்னு நினைக்கிற, இந்த ஃபேமிலி நல்லா இருக்குது, அந்த ஃபேமிலி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. டக்குன்னு ஹீரோயின் பார்க்குறா, அந்த ஆவியை ஓடி போய் கட்டி பிடிக்க பார்த்தா 2 பேராலையும் பிடிச்சிக்க முடியல. அவன் பார்க்குறான், ஏன் உன்னை என்னால் பிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி. சரி நீங்கள் என்ன பண்ணுற, நீ எதுக்கு வந்த அப்படின்னா, இப்போ நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல, அதனால உன்னை தேடிட்டு நான் வந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனால் அவனுக்கு அதெல்லாம் இல்லை. இங்கே பாரு, நீயே இப்போ வந்த, நான் வந்து போக போகிறேன்னா எங்கே போகிற, எங்கேயோ போவாதே, நீ இருந்தால் தான், நீ இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுன்னா, இல்லை அந்த மாதிரியெல்லாம் வேஸ்ட்டு, நம்ம வந்து இப்போ மறுபடியும் பிறக்க போகிறேன் அப்படின்னா, இங்கே பாரு நம்ம 2 பேரும் ஒன்றா பிறக்கலாமே, சாய்ஸ் இருந்துச்சுன்னா. அப்படியெல்லாம் முடியாது, நான் வந்து பணக்கார வீட்டில் போய் பிறக்க போகிறேன், என் லைஃப் என்ஜாய் பண்ண போகிறேன், நீயும் அதே மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலியை பார்த்து போய் பிறந்துடு, நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த தாத்தா பாட்டி வந்துட்டு அவள் மாத்திரை போட்டா இல்லையா, அவளை காப்பாற்றிட்டு இருப்பாங்க. இப்போ இவளுக்கு புரிஞ்சு போச்சு ஹீரோயினுக்கு, இவ தான் வந்து பைத்தியமாக சுற்றிட்டு இருந்தா, அவனுக்கு இவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை, ஜஸ்ட் டைம் பாஸ் தான் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி இப்போ லைஃப்க்கு ரியாலிட்டிக்கு வரா. வந்துட்டு என்ன சீக்கிரம் இதே மாதிரி இருக்கக்கூடாது லைஃப் அப்படின்னு சொல்லி நேராக மேனேஜர்கிட்ட போய் பேசுகிறா. இவங்க 2 பேரும் கொஞ்சம் நெருக்கமாக இருந்திருப்பாங்க இல்லையா. சரி வா நாங்கள் 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அவள் சொல்கிறா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன் கூட இருந்தது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. சரி பிடிச்சிருக்குன்னா, ஆனால் நம்ம ரிலேஷன் எல்லாம் ரொம்ப தூரம் எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு போயிடுறான். போன கொஞ்ச நேரம் தூரத்துலேயே வந்து அப்படியே இடிச்சு அங்கே எரிஞ்சிடுது. அப்படியே குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடி வந்து ஹீரோயினை பிடிச்சிக்கிறான். பிடிச்சிட்டு ஓகே, இதுக்கு மேலே நம்ம லைஃப் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் கூட சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து காட்டுறாங்க. அங்கே ஒரு பாப்பாவை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஆசை வருது, நமக்கு ஒரு பாப்பா இருக்கணும், அதாவது இப்போ அவங்க கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க லைஃப் செட்டில் ஆகிடுச்சு, ஸோ குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. அந்த டைமில் யாரோ ஒருத்தன் வந்துட்டு ஸ்மைல் பண்ணுங்கள், ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த அட்ரஸில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நேராக மேலோகத்துக்கு தான் போகிறான். இவங்களுக்கு குழந்தை வேணுமா அப்படின்றப்போ இந்த தாத்தா இன்னொரு தாத்தா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நல்ல குடும்பம், 2 பேர் ரொம்ப நல்லவங்க, இவங்களுக்கு குழந்தையா பிறந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏலம் விட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ இதுதான் பிஸ்னஸாக வந்து மேலோகத்தில் இவங்க பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த மேலோகத்தை காமிச்சு இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, லைக் பண்ண மட்டும் மறக்காதீங்க. தேங்க்யூ.